பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த ஆராதனையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தெய்வ ஜனங்களே, இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் விடுதலையோடு கூட சந்தோஷத்தோடு கூட தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது உங்களுக்கு முன்பாக ஒரு சங்கீதத்தை நான் வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 148வது சங்கீதம் 13வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் நீங்க பார்க்க போனால் 1 முதல் 10 வசனங்கள் வரைக்கும் வானத்தில் உள்ளவைகள், வானங்களில் உள்ளவைகள், தூதர்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா இயற்கைகள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், இவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை பாடினவர் மிக அருமையாக எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அவரை அவைகள் துதிக்க வேண்டுமாம்? அங்கே 5வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டதாம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை தான் வானங்களிலே உள்ளவைகளிலும் பூமியிலே உள்ளவைகளிலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மாறாத ஒரு பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்து அவைகள் நித்தமும் அதன் பாதையிலே அவைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஹல்லேலூயா. அதே போல கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபர்களே, கன்னிகளே என்று சொல்லி மனிதர்களாகிய நம்மை பார்த்து எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏன் துதிக்க வேண்டுமா? 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக அவர் உயர்த்தப்பட்டார். ஆகவே பூமியில் உள்ளவைகள், வானத்தில் உள்ளவைகள், நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஆகவே அவரை நாம் இப்பொழுது துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, புகழ்ந்து பாடு, துதித்து பாடு, மகிழ்ந்து பாடு, மகிமை கனம் செலுத்துங்கள், மாறாத இயேசுவை துதியுங்கள். ஹல்லேலூயா. புகழ்ந்து பாடு, துதித்து பாடு, மகிழ்ந்து பாடு. தெய்வ ஜனமே, புகழ்ந்து பாடு, துதித்து பாடு, மகிழ்ந்து பாடு. எல்லாரும் கனம் செலுத்துங்கள், மாறாத இயேசுவை துதியுங்கள். மகிமை கனம் செலுத்துங்கள், மாறாத இயேசுவை துதியுங்கள். கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள், அவர் நாம மாத்திரம் உயர்ந்தது. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள், அவர் நாம மாத்திரம் உயர்ந்தது. தெய்வ ஜனமே, புகழ்ந்து பாடு, துதித்து பாடு, மகிழ்ந்து பாடு. எல்லாரும் சேர்ந்து தெய்வ ஜனமே, புகழ்ந்து பாடு, துதித்து பாடு, மகிழ்ந்து பாடு. எல்லாரும் பரிசுத்த பிதாவை துதியுங்கள், பார்வோனை வென்றவரை துதியுங்கள், செங்கடலை பிரித்தவரை துதியுங்கள், சேனைகளின் கர்த்தரையே துதியுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவை துதியுங்கள், பார்வோனை வென்றவரை துதியுங்கள். பரிசுத்த பிதாவை துதியுங்கள், பார்வோனை வென்றவரை துதியுங்கள். செங்கடலை பிரித்தவரை துதியுங்கள், சேனை
சேனைகளின் கர்த்தரையே துதியுங்கள், செங்கடலை பிரித்தவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரையே துதியுங்கள், கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள், அவர் நாம மாத்திரம் உயர்ந்தது. கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள், அவர் நாம மாத்திரம் உயர்ந்தது. தெய்வ ஜனமே எல்லாம் சேர்ந்து புகழ்ந்து பாடு, துதித்து பாடு, மகிழ்ந்து பாடு. தெய்வ ஜனமே புகழ்ந்து பாடு, துதித்து பாடு, மகிழ்ந்து பாடு. ஹல்லேலூயா. மாம்சமாய் வந்தவரை துதியுங்கள், மரணத்தை வென்றவரை துதியுங்கள், மறுவாழ்வு தந்தவரை துதியுங்கள், மகிபனாம் இயேசுவையே துதியுங்கள். பாடுவோமா? மாம்சமாய் வந்தவரை துதியுங்கள், மரணத்தை வென்றவரை துதியுங்கள், மாம்சமாய் வந்தவரை துதியுங்கள். எல்லாரும் சேர்ந்து மரணத்தை வென்றவரை துதியுங்கள், மறுவாழ்வு தந்தவரை துதியுங்கள், மகிபனாம் இயேசுவையே துதியுங்கள், மறுவாழ்வு தந்தவரை துதியுங்கள், மகிபனாம் இயேசுவையே துதியுங்கள். கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள், அவர் நாம மாத்திரம் உயர்ந்தது. கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள், அவர் நாம மாத்திரம் உயர்ந்தது. தெய்வ ஜனமே புகழ்ந்து பாடு, துதித்து பாடு, மகிழ்ந்து பாடு. தெய்வ ஜனமே ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். துதித்து பாடு, மகிழ்ந்து பாடு. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். எல்லாரும் வானத்தையும் பூமியும் படைத்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனை ஆராதிப்பேன், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனை ஆராதிப்பேன். எல்லாரும் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆபிரகாமின் தேவனை, ஆபிரகாமின் தேவனை ஈசாக்கின் தேவனை ஆராதிப்பேன், யாக்கோபின் தேவனை யோசேப்பின் தேவனை, யோசேப்பின் தேவனை ஆராதிப்பேன். ஆபிரகாம் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆபிரகாமின் தேவனை ஆராதிப்பேன், ஈசாக்கின் தேவனை ஆராதிப்பேன், யாக்கோபின் தேவனை ஆராதிப்பேன், யோசேப்பின் தேவனை ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஆபிரகாமின் தேவனை ஆராதிப்பேன், ஈசாக்கின் தேவனை ஆராதிப்பேன், யாக்கோபின் தேவனை ஆராதிப்பேன், யோசேப்பின் தேவனை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
எல்லாரும் கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவரை துதிக்க துதிக்க, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ மாய்ச்சிடா வானங்களே, பூமியே, அவையில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை துதிக்க முடியாதபடி என்ன தடைகள் உன் உள்ளத்திலே இருந்தாலும், என்ன போராட்டங்கள் உன் உள்ளத்திலே இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உன்னை விட்டு ஆண்டவர் விலக்குகிறார். தேவனுடைய கிருபையானது இப்பொழுது உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அவரின் கிரியைகளை எல்லாவற்றையும் சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது உன்னுடைய சமூகத்திலே தேவனுடைய அற்புதங்கள் நடக்கும். அன்றைக்கு தேவன் பார்வோனினுடைய சமூகத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு உனக்கு முன்பாகவும் தேவன் அநேக அற்புதங்களை செய்து நீ கர்த்தரை விடுதலையோடு துதித்து அவரை ஆராதிப்பதற்கு தேவ வல்லமையை ஆண்டவர் இப்பொழுது உன்மேலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, அதை ரிசீவ் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலே, அப்பா என்னை விடுதலை ஆக்கினபடியினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், உனக்கு சுகம் தருகிற தேவன். இந்த உலகத்தில் ஒருவேளை உன்னுடைய தேவைகளுக்காக, உன்னுடைய பிரச்சனைகளுக்காக மனுஷனிடத்திலே நீ ஓடும் பொழுது, அவர்கள் அதை கேட்கும் பொழுது உன்னை பார்த்து ஏளனமாய் சொல்லலாம். ஆனால் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஒரே ஒரு ஆண்டவர் உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கெத்செமனே தோட்டத்திலே போய் கதறி அழுது செபித்தார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவன் அவரை பலப்படுத்தினார். அதே ஆவியானவர் இப்பொழுது உன்னை பலப்படுத்தி உனக்கு சுகத்தை தந்து உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, விண்ணப்பத்தை கேட்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. சொல்லுவோமா? நன்றி. ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. சொல்லுவோமா? என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, உன் கண்ணீரை சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால், அவருடைய ஒரே ஒரு வார்த்தை, ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் உன்னை சுகமாக்கும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. ஹல்லேலூயா. சுகம் மனதுருகி கரம் நீட்டி உன்னை தொடுகிற தேவன் சோத்திரம் இயேசுயா. மனதுருகி கரம் நீட்டி
அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. சொல்லுங்க அம்மே. ஐயா இன்றைக்கு அதே அதிசயம் உனக்கு. ஐயா அதிசயம் செய்பவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. சொல்லுங்க. சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஏசையா. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையும் உதவி நீரே. உனக்கு இதுவரையில் உதவின தேவன் இனிமேலும் உனக்கு உதவுவார். உதவி நீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. இந்த காலவேளையிலே கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட முழு ஆத்மாவோடு கூட நீ ஆராதித்திருப்பாயனா தெய்வ பிள்ளையே, உன்ன மேலே ஆண்டவர் மனதுருகி உனக்கு அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிமிஷத்துல நீ எதையெல்லாம் தெய்வ சமூகத்திலே வேண்டி நிற்கிறாயோ, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்கிறவரப்பா, எனக்கு நீர் உதவி செய்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே, இன்னும் என்னை நடத்துவீர் ஆண்டவரே என்று சொல்லி உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடு கூட உன் முழு ஆத்மாவோடு கூட அவரிடத்திலே நீ வாஞ்சையோடு கூட அவரை நோக்கி பார்க்கிற உனக்கு அவரிடத்திலே இருந்து இந்த நிமிஷத்திலே உனக்கு தாசையை தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய விடுதலை உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் உன்மேலே இப்பொழுது அபிஷேகத்தினாலே கர்த்தர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். பெற்றுக் கொள்வாயாக என்று கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உன்மேலே தன்னுடைய ஆவியை அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Thank you Lord. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் நீர் கேட்டு இந்த வாரம் முழுவதும் நீர் அவர்களை வழி நடத்துங்கப்பா. அவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்திருங்க ஆண்டவரே. அவருடைய சரீரங்களிலே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுத்து முழு சமாதானத்தினாலே நிரப்பி அவர்களை வழி நடத்துங்கப்பா. தொடர்ந்து மக்களோடு கூட நம்முடைய வார்த்தை கொண்டு பேசுங்கப்பா ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது திறந்த மனதோடு கூட ஆண்டவர் எங்களுடைய பேசுகிற காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு எல்லா கர்த்தாவே கிருபைகளையும் எங்களுக்கு நீர் தாரும். சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்பமானவைகளை அற்புதங்களாய் மாற்றுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சோர்வோடு கூட காணப்படுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் அற்புதங்கள் நடைபெறுவதில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லையே என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் அங்கே சோர்ந்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். வேதத்திலே கிதியோன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனும் அப்படித்தான் வேதனையோடு துக்கத்தோடு கூட தன்னுடைய ஆலையிலே அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதே சூழ்நிலை தான் இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் எங்களை மறந்து விட்டாரோ, அவருடைய அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காண முடியவில்லையே என்று சொல்லி இன்னைக்கு வேதனையோடு துக்கத்தோடு அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆண்டுடைய கரம் குறுகி போகவில்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே இருந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவினபடியால் சில வார்த்தைகளை உங்களுக்காக நான் வைக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற முதலாவது காரியம் எது என்று கேட்டால் பரிசுத்தமான ஒரு இருதயம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலே இருந்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மோசே மரித்த பிறகு யோசுவா அந்த ஜனங்களை இதோ அந்த வனாந்திரத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு போகும்படியாக அவன் ஆயத்தப்படுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு முன்பாக யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. யோசுவா கலங்குகிறான், ஜனங்கள் கலங்குகிறார்கள், எப்படி இந்த யோர்தானை நாங்கள் கடந்து போவோம் என்று சொல்லி. அப்போதுதான் ஆண்டவர் அங்கே யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுத்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட பரிசுத்த உள்ளம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற காரியம் அற்புதங்கள். ஆனால் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, மனம் திரும்புவதில்லை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ஆனால் அற்புதங்கள் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் எதிர்பார்க்கிறார்கள். பெத்சாய்தா என்று சொல்லி ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்திலே ஆண்டவர் பெரிய அதிசயங்களையும் பெரிய அற்புதங்களையும் அவர் செய்தார். ஆனாலும் கூட அவ்வளவு பெரிய காரியங்களை, அற்புதங்களை ஆண்டவர் இந்த பெத்சாய்தா பட்டணத்திலே செய்தும் கூட அந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை, ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அற்புதம், ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் மனமற்றவர்களாக கடினமான உள்ளத்தோடு கூட அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவேதான் ஒரு முறை ஒரு குருடனை அந்த பெத்சாய்தா பட்டணத்திலே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரை நோக்கி அவன் இந்த குருடனை தொட்டு குணமாக்கும்படியாக அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை உடனடியாக குணமாக்கவில்லை, ஊருக்கு வெளியாக அவனை அழைத்து கொண்டு போகிறார். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் அவனை ஊருக்குள்ளாகவே குணமாக்க முடியாதா என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் அந்த ஊருக்குள்ளாக செய்தாலும் மேலும் மேலும் அவருடைய இருதயம் கடினப்படுமே தவிர அவர்கள் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதாக அங்கே இல்லை.
ஆகவேதான் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த குருடனை ஊருக்கு வெளியாக அழைத்து கொண்டு போய் அங்கே என்ன செய்கிறார்? அங்கே பாருங்கள், மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 8வது அதிகாரம் 22 25 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பிலானால் இந்த சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். 23வது வசனம், அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டார். பாருங்கள், கையை பிடித்திருப்பது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஒரு ஸ்திரீ ஒரு நொடி பொழுதிலே சுகமானாலே, இவ்வளவு நேரம் ஆண்டவர் இந்த குருடனுடைய கரத்தை பற்றி பிடித்திருக்கிறார். அவனை ஊருக்கு வழியாக அழைத்து கொண்டு போகிறார். எவ்வளவு நேரம் அவனுடைய கரத்தை பிடித்திருந்தாரோ தெரியாது, எவ்வளவு தூரம் கடந்து போனாரோ தெரியாது. ஆனாலும் அங்கே அற்புதம் நடைபெறவில்லை. பாருங்கள், ஊருக்கு வெளியாக போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவனை தொட்டு எதையாயிலும் காண்கிறாயா? ஆண்டவருடைய கேள்வி கொஞ்சம் வினோதமாய் விசித்திரமாய் இருக்கிறது. ஆண்டவர் தொட்டால் ஒரு ஜனப்பொழுதிலே அற்புதம் நடைபெறும் அல்லவா? ஆனால் ஆண்டவருக்கே தெரியும், இவனை இவ்வளவு நேரம் நான் கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தும், இவ்வளவு தூரம் நான் கடந்து வந்தும் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெறவில்லை என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவேதான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், எதையாகிலும் காண்கிறாயா என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய கேள்வி எப்படி வினோதமாய் இருந்ததோ அப்படி அவனுடைய பதிலும் வினோதமாய் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல பார்க்கிறேன் என்று சொல்லி. மனிதனை மனிதனாக பார்க்கவனால முடியவில்லை. இன்றைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையில இப்படித்தான். ஆத்துமா பாரமில்லை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரமோ கரிசனையோ இல்லை. நடக்கிற ஜனங்களை மரங்களைப் போல பார்த்து கொண்டிருக்கிற இருதய கடினம் உள்ள ஜனங்கள் எத்தனை பேர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த நேரத்தில் ஆண்டவர் மறுபடியும் அவன் மேல் கரங்களை வைத்து ஆண்டவரனை தொட்டு அவனை குணமாக்குகிறார். அப்போது யாவரையும் அவன் தெளிவாய் கண்டானா. அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காலத்திலே நீ ஆண்டவரால் தொடப்பட்ட தேவ பிள்ளை, ஒரு காலத்திலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற தேவ பிள்ளை, ஒரு காலத்திலே ஆண்டவருடைய அன்பை ருசித்த ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆனாலும் கூட இடையிலே இன்றைக்கு உலகத்தின் கரைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து விட்டபடியினாலே தேவனுடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடைப்பட்டு இருக்கிறது. So you need a second touch of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை உன்னை மறுபடியுமாய் தொட்டு உன்னை குணமாக்க விரும்புகிறார். உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அற்புதங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நீ கடந்து வந்து உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை முழுமையாக நீ ஒப்பு கொடுப்பாயானால் இன்றைக்கு ஆண்டவருடைய நன்மைகளை அற்புதங்களை உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய சரீரத்திலே நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஆத்துமா ஆதாய பணியாளனாக உன்னை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்திலே திறப்பிலே நிற்கும்படியாக அப்படிப்பட்ட ஆத்தும பாரம் உள்ள ஒரு சோல் வின்னராக கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்த இருதயம் உன்னுடைய உள்ளத்திலே கடந்து வருமானால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வது மட்டுமல்ல, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு அற்புதமான தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தருடைய எடுத்து பயன்படுத்துவார். அன்றைக்கு ஏசாயா சொன்னார் அல்லவா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் சொல்லி. அன்பு தேவ பிள்ளையே, அற்புதத்திற்காய் கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையின் லைஃப் ஸ்டைலே அற்புதமாய் மாறும்படியாக கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எப்போது தெரியுமா? உன்னை தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடு. அன்றைக்கு ஏசாயா ஒப்பு கொடுத்தான் அல்லவா? இதோ ஒரு அக்கினி அங்கே எரிந்து கொண்டிருந்தது. ஒரு தூதன் கடந்து போய் அங்கே குரட்டிலே ஒரு அக்கினி ஜுவாலையை எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய உதடுகளை தொடுகிறான். இது உன்னை தொட்டதினாலே உன்னுடைய அக்கிரமம் நீங்கி உன்னுடைய பாவம் நிவர்த்தி ஆயிற்று என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட பரிசுத்த இருதயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நிச்சயமாகவே
தேவனுடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு இதோ சாட்சியுள்ள மக்களாக மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் மாறுவோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் அற்புதங்கள் தடைப்படுகிறது அல்லது தாமதமாகிறது என்று சொல்லி வேதத்திலே இன்னொரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 13வது அதிகாரம் 58வது வசனம். அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கூட சில இடங்களிலே, சில பட்டணங்களிலே அற்புதங்களை செய்ய முடியவில்லையாம். காரணம் என்ன? அவருடைய வல்லமை குறைந்து போய்விட்டதோ, அவருடைய அற்புதம் செய்யும் வல்லமை அங்கே அற்று போய்விட்டதோ? இல்லை, அவருடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம். அருமையான தேவனுடைய ஜனமே, அங்கே ஆண்டவரால் அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அவ்விசுவாசமான இருதயத்தை வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? பொல்லாத இருதயம். எபிரேயர் 3:12 வாசித்து பாருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளையே, அவ்விசுவாசமான இருதயத்தை பொல்லாத இருதயம் என்று வேதம் சொல்லுது. ஏன் பொல்லாத இருதயம் சொல்லுது? இந்த அவ்விசுவாசம் ஒரு இருதயத்திற்குள்ளாய் வந்துவிட்டால், ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வந்துவிட்டால், அது கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை குறைத்து தேவனை விட்டே வழிவிலக செய்து விடுமாம் அந்த அவ்விசுவாசம். ஆகவேதான் அந்த அவ்விசுவாசமுள்ள இருதயம் பொல்லாத இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தெய்வ மக்களே, இன்றைக்கு பாருங்கள், புறஜாதிகள் ஆண்டவர் பேரிலே நம்பிக்கை வைக்கிறார்கள், ஆண்டவர் பேரிலே விசுவாசத்தை வைக்கிறார்கள். எங்களுடைய ஆலயத்துக்கு எத்தனையோ புறஜாதியான தேவ மக்கள் கடந்து வருகிறார்கள். அதை பார்த்து கேட்போம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதற்காக இந்த ஆலயத்துக்கு வந்தீர்கள் என்று சொல்லி அவர் சொல்வார்கள், ஐயா, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம், அநேக பிரச்சனை, என்னுடைய சரீரத்தில் அநேக பலவீனம், எத்தனையோ மருத்துவத்தை பார்த்து விட்டேன், எத்தனையோ கோயில் குளங்களுக்கு ஏறி இறங்கி விட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே சுகமில்லை, நான் எதிர்பார்க்கிற அற்புதம் நடைபெறவில்லை. கடைசியாக சொன்னார்கள், இதோ இந்த இயேசுநாதர் ஆலயத்துக்கு போனால் உடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, புறஜாதிகளுக்கு இருக்கிற விசுவாசம் இன்றைக்கு நமக்கு இல்லாமல் இருப்பது எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் தெரியுமா? சபையிலே 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சபையிலே அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் அற்புதங்களையும் குணமாக்கும் வரங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு அற்புதம் வேண்டுமா? தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஓடிவா, தேவ சமூகத்திலே மண்டியிடு, ஆண்டுடைய சமூகத்திலே விண்ணப்பித்து நாம் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் உடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அந்த 100க்கு அதிபதி அவன் புறஜாதியான மனிதன். அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நான் அதிகாரத்துக்கு குறைவுள்ளவன் தான், ஆனால் ஒருவனை போ என்று சொன்னால் அவன் போகிறான், மற்றொருவனை வா என்று சொன்னால் அவன் ஓடி வருகிறான். என்னுடைய வார்த்தைக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்குமானால் நீர் எவ்வளவு வல்லமுள்ள தேவகுமாரன், உம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. என்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையாயிருக்கிறான், நீர் என்னுடைய வீட்டு வாசலுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் இருந்த இடத்திலே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் குணமாவான். பாருங்கள், ஆண்டவரே ஆச்சரியப்படுகிறார். ஆண்டவர் பாருங்கள், அந்த ஜனங்கள் கூடி வந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் பேரிலே அப்படிப்பட்ட நம்பிக்கை, அப்படிப்பட்ட விசுவாசம். ஒருவேளை நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் நீ நம்பு, விசுவாசத்தோடு விசுவாசத்தின் கிரியைகளை செய்ய. கர்த்தருடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். உடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தேவன் பாருங்கள். அன்பு தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு அவ்விசுவாசமான இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைப்போமானால் அது முடியாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் என்று சொல்லி இன்னைக்கு தேவனிடத்தில் விசுவாசத்தோடு நீ விண்ணப்பிப்பாயானால் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே
நீர் அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது காரியமாக அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் வாசிக்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றான். யோவான் 2:5. மூன்றாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். ஆண்டுடைய சமூகத்திலே உன்னை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையிலே நீ அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். அவருடைய வார்த்தையை நீ வாசித்து அதை தியானித்து, இதோ அதை நீ வாசிப்பது மட்டுமல்ல, தியானிப்பது மட்டுமல்ல, அதன்படியாய் நீ செய்வாயானால், திருவசனத்தை கேட்கலாய் மட்டுமல்ல, அதன்படி நடப்பாயானால், அதற்கு கீழ்ப்படிவாயானால், அன்பு தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள. கீழ்ப்படி இல்லாமல் மேல்படி இல்லையே. அந்த ஒபீடியன்ஸ் இல்லாமல் அந்த கீழ்ப்படிதல் பலியை பார்க்கிலும் மேலானது என்று வேதம் சொல்கிறது அல்லவா? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவதற்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்கிறாயா? அன்பு தேவ பிள்ளையே, நாகமானை பார்த்து எலிசா சொன்னான், எப்பா உன்னுடைய இதோ குஷ்டரோகம் நீங்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? யோர்தான் நதிக்கு போய் 7 முறை நீ மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். அங்கே எலிசா வெளியே வரவில்லை. அவருடைய வேலைக்காரனை கொண்டு அந்த வார்த்தைகளை நாகமானுக்கு சொல்லுகிறான், சீரியாவின் படைத்தலைவன். ஆனால் அவன் யோசிக்கிறான், நான் நினைத்தது என்ன? அவன் வெளியே வந்து தன்னுடைய தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு தன்னுடைய கைகளினால் என்னை தடவி இந்த குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று நினைத்தேன். ஆனால் இவன் யோர்தான்ல போய் 7 முறை மூழ்கி எழுந்து குணமாவதற்கு என்னுடைய நாட்டில் புண்ணிய நதிகளுக்கு பஞ்சமா? புண்ணிய நதிகள் இல்லையா என்று கோபமாய் திரும்பி போக பார்க்கிறான். ஆனால் அவனுடைய வேலைக்காரன் சொல்லி, அவன் இல்லை ஐயா, அந்த தீர்க்கதரிசி என்ன பெரிய காரியத்தையே சொல்லிட்டாரு, ஒரு சின்ன காரியம் தானே, ஏது கீழ்ப்படிஞ்சு தான் பாருங்களேன், ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அன்பு தேவ பிள்ளையே, அவன் அப்படி சரி என்று மனம் மாறி 7 முறை மூழ்கி எழுந்த போது அவருடைய சரீரம் ஒரு குழந்தையின் சரீரத்தை போல மாறி அவன் பரிபூர்ண சுகமடைந்தான். அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒரு முழுமையான ஒரு கீழ்ப்படிதல். சில பேர் கொஞ்ச காரியத்தை கீழ்ப்படிவாங்க. 10 கற்பனை இருந்தால் ஒரு 7 கற்பனை, 8 கற்பனை, 9 கற்பனை கூட கீழ்ப்படிவாங்க. ஒரு கற்பனை விட்டு விடுவார்கள். அன்பு தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது 100க்கு 100% உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் கர்த்தனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாரே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? உன்னை நடத்துகிற அருமையான ஆவிக்குரிய போதகர்கள், ஆவிக்குரிய தாய் தகப்பன், அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? அவருடைய ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, கீழ்ப்படியாமல் ஆண்டவரை குறை சொல்லிக் கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருப்போமானால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாய் நீ கீழ்ப்படிவாயானால் உடைய வாழ்க்கையிலே நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்வாய். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி இந்த வார்த்தையை செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பரிசுத்தமுள்ள இருதயம் தேவை என்று பார்த்தோம். இரண்டாவது ஒரு காரியமாக ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமுள்ள இருதயம் வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவது, அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக ஒரு காரியம் அங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டுமானால் நீ கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற ஒரு தேவ ஜனமாய் காணப்பட வேண்டும். யாத்ராகமம் 15:11 இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அங்கே பாருங்கள், பரிசுத்தம், துதி, அற்புதம் இதெல்லாம் ஒரே பெயராக இணைந்து கொண்டு வருகிற காரியத்தை பார்க்கிறோம். பரிசுத்தத்திலே அவர் மகத்துவம் உள்ளவர், துதிகளிலே பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர். அன்பு தெய்வ பிள்ளையே,
இப்படியாக நீ கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிப்பாயானால் உடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நீ பெற்றுக்கொள்வதிலே சந்தேகமே கிடையாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நீ முறுமுறுத்தது போதும், நீ பயந்து போய் ஒளிந்து கொண்டு துக்கத்தோடு இருந்தது போதும். நீ என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை உயர்த்தி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரி. அன்றைக்கு யோசபாத் அவனுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் வந்த போது, அங்கே அம்மோனியரும் மோவாபியரும் சேயர் மலை தேசத்தாரும் என்று ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அவனுக்கு விரோதமாய் வந்த போது அவன் என்ன செய்தான் தெரியுமா? பரிசுத்த உபவாசத்தை கூடினான். எல்லாரும் குடும்பமாக, குழந்தைகளோடு குடும்பமாக அங்கே தேவ சமூகத்திலே கூடினார்கள். தேவன் பேரில் தன்னுடைய விசுவாசத்தை அவர்கள் வலுப்படுத்துகிறார்கள். தீர்க்கதரிசிகள் எந்திரிச்சு அவர்களுக்காக தைரியம் சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதற்கு பிறகு யோசபாத் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அங்கே பாடகர் குழுவை ஏற்படுத்துகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி யுத்தத்துக்கு போகிறவர்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டு அங்கே தேவ சமூகத்திலே இருந்து அவர்கள் அந்த யுத்தத்திற்கு கடந்து போகிறார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் பாடி துதி செய்த போது அவர்களுக்குள்ளாக, அவருடைய சத்துருக்களுக்குள்ளாக ஒரு கலகம் உண்டானது. அவர்கள் பார்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு எல்லாரும் அங்கே ஒருமித்து விழுந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். 3 நாள் அவர்கள் கொள்ளையிட்டார்கள். 4வது நாளிலே அந்த யூத ஜனங்கள் பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்! தெய்வ பிள்ளையே, நீ செய்ய வேண்டிய சிம்பிளான ஒரு காரியம். உடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உடைய முறுமுறுப்புகளை அகற்றிவிட்டு, சோர்வுகள் கண்ணீரை அகற்றிவிட்டு, தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தரை துதித்துப்பார், ஆராதித்துப்பார். அங்கே இலங்கை தேசத்தில் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையிலே பெரிய அங்கே யுத்தம் நடைபெற்று கொண்டு வந்த நாட்களிலே சிங்கள இராணுவம் தமிழர்களை சூறையாடி கொண்டு வந்தது. அவருடைய வீடுகளை தரைமட்டமாக்கி கொண்டது. அப்படியாக ஒரு தமிழ் குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அவர்கள் விசுவாசத்திலே ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம், அங்கே எல்லா தமிழ் குடும்பங்களையும் அவர்கள் இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள். கடைசியாக இந்த ஒரு குடும்பம் பக்கத்திலே பீரங்கி சத்தம் கேட்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் குடும்பமாக கைகளை கோர்த்து கொண்டு இன்னும் கொஞ்ச நேரத்திலே நம்மையும் சுட்டு கொன்று விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து அந்நிய பாஷையிலே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அருமையான தேவனுடைய பக்கத்திலே, அடுத்த பக்கத்து வீட்டிலே அங்கே பீரங்கி சத்தம். அடுத்தது நாம் தான் இந்த ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவை நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று கர்த்தரை துதித்தார்கள், ஆராதித்தார்கள், அந்நிய பாஷையிலே கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? பக்கத்து வீடு வரைக்கும் கேட்ட அந்த குண்டு முழக்கத்தின் சத்தம் சற்று நேரம் அப்படியே நிசப்தமானது. இவர்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு? பக்கத்து வீடு வரைக்கும் குண்டு சத்தம் கேட்டுதே. கொஞ்ச நேரம் கழித்து 5-10 நிமிடங்கள் கழித்து மறுபடியும் தூரத்தில் இந்த சத்தம் கேட்டது. அருமையான தெய்வ பிள்ளையே, நடந்தது என்ன தெரியுமா? இவர்கள் கர்த்தரை துதித்து ஆராதித்த போது கர்த்தர் சிங்கள வார்த்தைகளை அந்நிய பாஷையின் மூலமாய் அவருடைய வாயிலே கட்டளையிட்டார். இவளுக்கு சிங்கள பாஷை தெரியாது. இது ஒரு தமிழ் குடும்பம். ஆனாலும் அவர்கள் கர்த்தரை துதித்து ஆராதித்து அந்நிய பாஷையிலே ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தர் சிங்கள வார்த்தைகளை அவருடைய வாயிலே கட்டளையிட்டார். வெளியிலே கேட்டுக்கொண்டிருந்த இராணுவ வீரர்களுக்கு இவர்கள் சிங்கள பாஷையிலே பேசுகிறதை கேட்டு இந்த சிங்கள குடும்பம் என்ற அந்த குடும்பத்தை விட்டுவிட்டு அவர்கள் தூரமாய் கடந்து போய்விட்டார்கள். அன்பு தேவ பிள்ளையே, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். உடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதத்தை செய்வார். உடைய கண்ணீரை துடைப்பார். சோர்ந்து போய்விடாதே. அற்புதங்கள் தாமதிக்கிறது என்று நினைக்காதே. கர்த்தரை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி யோசிக்காதே. கர்த்தருடைய கரம் குறைந்து போகவே இல்லை. அவருடைய வல்லமை அற்று போகவே இல்லை. இந்த நாள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். Receive your miracle right now. இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையில் தானே கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை உன்மேலாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Receive your miracle in Jesus name. இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாய், நிச்சயமாய் நீங்கள் சாட்சிகளை நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய வல்லமையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய அற்புதங்கள் இப்பொழுதே உங்களுக்காக அது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். ஆமென்.
நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய மக்கள் மேலாக இப்போதே நம்முடைய வல்லமையின் அபிஷேகம் இறங்கி வந்திருக்கிறபடினால் நமக்கு நன்றி சொல்கிறேன். யார் யார் அற்புதங்களுக்காய் கண்ணீரோடு அவர்கள் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, சரீர சுகத்திற்காக, குடும்பத்தின் அற்புதங்களுக்காக, திருமண காரியங்களுக்காக, பொருளாதார பிரச்சனைகளுக்காக, என்னென்ன காரியத்தில் அவர்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்களோ, ரைட் நவ் in the mighty name of Jesus, ஆண்டவரே, அவர்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற அற்புதங்களை செய்வீராக. அவர்கள் விரும்புவதிலும் எதிர்பார்ப்பதற்கு மேலாக கர்த்தர் மகிமையான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில நீர் செய்ய போகிறபடினால், செய்து விட்டபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான மக்கள் ஏதோ ஆண்டுடைய சமூகத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொண்டோம் என்று மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க போறாங்க. ஆத்தும ஆதாய பணியாளர்களாக மாற போறாங்க. சோல் வின்னர்ஸாக கடந்து போக போறாங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய கண்ணீரை தொடையும், கவலைகளை மாற்றும், பிரச்சனைகளை மாற்றும். ஆண்டவரே, நீர் செய்து விட்டபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் சேர்த்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சகவாசமும், பாதுகாவலும், வழி நடத்துதலும், அற்புதங்களும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தேவ மக்கள் அனைவரோடும் கூடியிருந்து கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாக்கப்படுவதாக. ஆமேன், ஆமேன். God bless you.